எனது தந்தையின் கனவை நனவாக்க ஒலிம்பிக் பதக்கம் வெல்வேன் என ஜோதிகா தெரிவிச்சாங்க. பஹாமஸில் நடந்த உலக தடகள போட்டியில 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் அசத்திய ரூபல் சௌத்ரி, ஜோதிகா ஸ்ரீதாண்டி, பூவம்மா, சுபா ஆகியோர் அடங்கிய இந்திய அணி 3 நிமிஷம் 29.35 வினாடிகள்ல கடந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதுல ஆந்திராவை சேர்ந்த 23 வயதான ஜோதிகா படிப்புல கெட்டிக்காரங்க. தன்னோட அப்பா ஸ்ரீனிவாசராவ ஆசையை நிறைவேற்றத்திற்காக தடகளத்துல இறங்கினாங்க. ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்றதே இவங்களோட முதல் இலக்கா வச்சிருக்காங்க. இதை பத்தி ஜோதிகா பேசும்போது, நான் 10th 97% மார்க் எடுத்தேன். டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பாவோட விருப்பம் வேறையா இருந்தது. அவர் ஒரு சிறந்த பாடி பில்டரா இருந்தாரு. ஆனா ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாதனால அவரால் கேம்ல தொடர முடியல. என்ன ஒரு தடகள வீராங்கனையா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நாட்டுக்காக ஒலிம்பிக்ல சாதிக்க வேணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் அது மகிழ்ச்சிக்காக ஓட்டத்துல முழு கவனம் செலுத்தினார். 2023 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்ல 4x400 மீட்டர் ஓட்டத்துல வெண்கலம் வின் பண்ணேன். 2024 தேசிய சாம்பியன்ஷிப்ல 400 மீட்டர் ஓட்டத்துல 52.73 வினாடிகள்ல ஓடினேன். தற்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கேன். இங்க கடும் சவாலை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் பதக்கம் வெல்ல முயற்சி பண்ண தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பள்ளி அளவிலான 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சேன். களிமண் களத்துல ஓடினேன். மாநில அளவிலான போட்டிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். உலக பள்ளி விளையாட்டு, ஆசிய யூத் சாம்பியன்ஷிப் போட்டிகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2020 தடகளத்தின் மீதான தாகம் அதிகரிச்சது. எங்க அப்பாவோட கனவுக்காக என்னோட டாக்டர் கனவை கைவிட்டேன். மேலும் இது போன்ற உலகளவில் நடைபெறும் விளையாட்டு செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்போர்ட்ஸ் லைஃப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.